வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் புறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்கள் உரைத்தவர்கள்தாம் வாழி ஐயமறை தன்னுடனே சேர்ந்து வேதத்தை வேதத்தின் சுவைப்பயனை விழுமிய முனிவர் விழுங்கும் கோதிலின் கனியை நந்தனார் கடித்தை கலையத்தோர் சேர்த்தம் ஆதிய உதயன்னையாளுடையப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே யாயாவிருத்தன் மனசி மமதாஜாயதாம் சம்பிரதிஷ்டே யோ யோ ஜல்பத்சபவத் விபோ நாம சங்கீர்த்தனம் தே யாயா சேஷ்டா வபுஷி பகவன் சா பவேத் வந்தனம் தே சர்வம் பூயாத் பரவரமணி சம்யகாராதனம் தே. இந்த உலகமெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காக பகவான் பற்பல கேத்திரங்களிலே அச்சாவதாரமாக எழுந்தருளி நம்மை எல்லாம் அனுகிரகித்து வருகிறார். பகவானுடைய நிலைகள் 5 என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. அதாவது பரமபதத்திலே அவர் எழுந்தருளி இருக்கிற நிலை ஸ்ரீவைகுண்டம். அந்த நிலைக்கு பரத்துவம் என்று பெயர். அது ரொம்ப மேன்மையுடைய இடம். அது அடுத்தபடியாக எம்பெருமான் திருப்பார்கடலிலே எழுந்தருளி இருக்கிற நிலை. அங்கே தேவர்கள் முதலானவர்களுக்கெல்லாம் அங்குதான் காட்சி கொடுக்கிறார். அந்த இடத்திற்கு யூகம் என்று பெயர். எல்லாருடைய நஞ்சங்களுக்குள்ளேயும் எம்பெருமான் உள்ளுக்குள்ளேயே அந்தர்யாமியாக எழுந்தருளி இருக்கிற நிலை. அந்த நிலைக்கு அந்தர்யாமி என்று பெயர். எம்பெருமான் ராமபிரானாய் கண்ணபிரானாய் இன்னும் பல பல தோற்றங்களிலே இந்த உலகத்திலே வந்து அவதரிக்கிறானே, இதற்கெல்லாம் விபவம் என்று பெயர். எல்லா காலத்திலும் எல்லாரும் சேவிக்கும்படி இந்த கோவில்களிலே, இன்னும் வீடுகளிலே, மடங்களிலே இங்கே எல்லாம் எழுந்தருளி இருக்கிற நிலை, இதற்கு அச்சாவதாரம் என்று பெயர். ஆக எம்பெருமான் 5 நிலைகள். பரமபதத்திலே பரத்துவம்,